கர்நாடக சங்கீதத்துல இன்னைக்கு சாவித்ரி ராகத்தை பத்தி பாப்போமா? சாவித்ரி ராகம் 28வது மேளகர்த்தா ராகமாகிய பான என்றழைக்கப்படும் 5வது சக்கரத்தின் 4வது மேளமாகிய ஹரிகாம்போஜி ராகத்தின் ஜன்ய ராகம் ஆகும். இந்த ராகம் கர்நாடக சங்கீதத்தில ஒரு தனித்துவமான மற்றும் சக்தி வாய்ந்த ராகமாக கருதப்படுது. இந்த ராகத்தை கேட்பதாலும் பாடுவதாலும் கிடைக்கிற நன்மைகள் குறித்து பல கருத்துகள் உள்ளன. அதுல சில நன்மைகளை நாம் இங்க பார்க்கலாம். இந்த ராகத்தை கேட்கும் போதோ அல்லது பாடும் போதோ கேட்கிறவங்களுக்கு மன தைரியம், பொறுமை மற்றும் கடமை உணர்வு அதிகரிக்கும் என்று கூறப்படுது. இந்த ராகம் யம பயம், அதாவது மரண பயத்தை நீக்கி மன அமைதியை தரும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு நம்பப்படுது. இந்த ராகம் உடம்புலையும் மனசுலையும் நேர்மறை ஆற்றலை அதிகரிச்சு எதிர்மறை எண்ணங்களை நீக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சாவித்ரி ராகத்தை கேட்கும் போது வாழ்க்கையில சுப காரியங்கள் நடப்பதற்கும் தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பு பெறவும் உதவும்னு கருதப்படுது. இந்த ராகம் கேட்கிறவங்களுக்கு எதையும் நிதானத்துடனும் சமயோஜித புத்தியுடனும் கையாளும் பக்குவத்தை அளிக்குது. சுருக்கமா சொன்னா, சாவித்ரி ராகம் தைரியம், பொறுமை மற்றும் ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு தெய்வீக ராகமாக கருதப்படுது. இது ஆலாபனை மற்றும் கீர்த்தனைகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு ராகமாகும். சாவித்ரி ராகம் மெல்லிசை மற்றும் பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. ஆதலால் இந்த ராகம் பக்தி நாடக வடிவங்களிலும் சில சமயங்களில பயன்படுத்தப்படுது. வெங்கட ரமணன் வேண்டுதல் தருவான் போன்ற பக்தி பாடல்கள் இந்த ராகத்தில பிரபலமாக பாடப்படுகின்றன. சரி, இந்த ராகத்தில் அமைஞ்ச சில திரைப்பட பாடல்கள் என்னன்னு பாப்போமா? இசைஞானி இளையராஜா இசையில தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில இடம்பெற்ற புதிய பூவிது பூத்தது பாடல், காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்தில சித்திரை செவ்வானம் சிரிக்க கண்டேன் பாடல், டி ராஜேந்தர் இசையமைத்த ரயில் பயணங்களில் திரைப்படத்தில வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் பாடல், மரகதமணி இசையமைப்பில அழகன் திரைப்படத்தில இடம்பெற்ற துடிக்கிறதே நெஞ்சம் தெம்மாங்கு பாடி பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே சாவித்ரி ராகத்தில் அமைஞ்ச பாடல்கள் தான். நீங்களும் இந்த பாடல்கள் எல்லாத்தையும் ஹெட்போன் போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.